டுடே எங்கே போனேன்? நான் எங்கே போனேன்? ஆஃபீஸ் தான் போனேன். எங்கே சரத்குமார் மச்சான்? உங்களுக்கு ரோமியோ. ரோமியோவா? சத்தா என்னது டுடே நைட் அழகாக இருக்கே அப்படிங்களா போஸ்? தெரியலையம்மா. ஐ முருகன் தமிழ் உலக வணக்கம். என்னோட பேர் நதியா ஜெயராமன். சுப்ராத் ஹை. பாப்பா பரீட்சை முடிந்து விட்டதா? முடிஞ்சிச்சு. சரி போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. குட் நைட் பாலா அண்ணா. டேக் கேர். ஐ எம் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டடிங் பாய். ஓகே ஐம் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டடிங் கேர்ள். என் வீட்டில் உனக்கு எப்படி இருக்கு? இந்த வீடா நல்லா இருக்கண்ணா. ஓரளவுக்கு முடிஞ்சது, பாதி செட் பண்ணி முடிச்சிட்டேங்க. எனக்கு ஹால் வரைக்குமே ரெடி பண்ணிட்டேன். மிஷின் மட்டும்தான் அந்த சைட் போடலான்னு இருக்கேன். பாருங்கள், மிஷின் இங்கே போட்டதும் வெளியில் தோஞ்சிருக்கு. துணி எல்லாம் எடுத்து எங்கே போட்டு வச்சுருக்காங்க? இந்த பாரு, என் மிஷின் மேலே போட்டு வச்சுட்டு துவைச்சிருந்த துணியெல்லாம் வெறுப்பாகவும் ஆகாத மனுஷனுக்கு. டென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? உள்ளே இருக்கு, அங்கே உள்ள ஒரு சேர் இருக்காங்க, சேரில் போடலாம். எல்லாம் சைடில் படத்தில் இருக்காங்க, போடலாம். அதை விட்டுட்டு எங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். மிஷின் அந்த பக்கம் திருப்பி வைக்கலான்னு இருக்கேன். மிஷினில் உட்காந்தா தான் அது மாதிரி மிஷின் மேலே துணி போட மாட்டாங்க. ஹாய் யமுனாம்மா, ஐ மிஸ் யூ டி தங்கம். எங்கே போன இவ்வளோ நாள் ஆளையே காணோம். நல்லா இருக்கியா? சுப்ராத் ஹைமா. ஐ எம் வெயிட்டிங் நெக்ஸ்ட் லைவ். ஓகே பாலா அண்ணா, இது ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ போஸ். சுப்ராத் ஹை. சொல்லுங்கள் போஸ். நன்கு படித்து நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி ஆக வேண்டும். தேர்ச்சியாகி ஒன்றும் இல்லை, லைஃப்பில் ஃபெயில் ஆகி உட்காந்துருக்கேன். ஏதாச்சும் போஸ். நதியாக்கா, ஐ எம் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டடிங் பாய். ஓகே முருகன். ஐஃபோன் எதுக்கு வாங்கினீங்க? கேமரா நல்லா இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும்? கேமராக்காக தான் வாங்கினேன். ஐஃபோன் 15 தம்பி. நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். தமிழ்நாடு திருப்பூருக்கு 10 days ஆச்சு. அதான் பிஸி, லைவ் வரும்போது சாரி. இட்ஸ் ஓகே தாங்க. ஜாலியாக இருக்க போல இருக்கு அம்மா வீட்டில். எனக்கும் ஆசையாக இருக்குது. கோவிட்டில் இருந்தேன், ஆசை தீர எங்கள் அம்மா வீட்டில். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹை மேக்ஸ் என்ன பொட்டு? என் கூட்டு மேக்ஸ் பார்க்குறீங்களா? மேக்ஸ் பிச்சு ஐ தடி. என்னடா கண்ணு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு? நீ இப்போதான்ப்பா பார்க்குறேன். மேக்ஸ் பாய். ஓ பிச்சிருவேன். உண்மையாகவே கேமராவில் அனிமல்ஸ் கண்ணெல்லாம் அப்படி தான் இருக்குமா? ஏன் நம்ம கண்ணு மட்டும் அப்படி இல்லை? அழகு அன்பு கொள்ளும் போதும் மனதும் அழகு, கருணை கொள்ளும் போதும் அழகு, உதவிகள் செய்யும் போதும் அழகு, பின்னேர் வழியில் நடக்கும்போது கால்களும் அழகு, நல்லவற்றை கேட்கும்போது காதுகளும் அழகு. நைஸ். எனக்கு என்ன பேபி சொல்லுங்க. ஏன் நதியை பழனி சொல்ல மாட்டீங்களா? பழனியா? பழனி அவங்கள ஆக்சுவலி நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஷார்ட்டாக கூப்பிடுவேன், பலான்னு கூப்பிடுவேன். சம்டைம் வாங்க போங்கன்னு கூப்பிடுவேன். சம்டைம் வாங்க வாடா கூடா கூப்பிடுவேன். மோஸ்ட்லி நேம் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஓகே அண்ணா, நான் போடுற கமெண்ட்ஸ் கொஞ்சமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், பார்த்து படிங்க. ஓகே அண்ணா. நல்லா இருக்கு. தேங்க்யூ யமுனா தாங்கம். பசங்க எப்படி இருக்காங்கம்மா? இல்லை எங்கள் வரட்டி தட்டி விட்டுருவேன். எங்கள் ஊரில் வந்துட்டு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்கள் அப்பா வந்து என்ன சொல்ல தெரியுமா? ஃபெயில் ஆனால் ஊதுபத்தி தேக்கி விட்ருவேன். நாங்கள் அப்போல்லாம் வந்து ஊதுபத்தி தான் தேய்ப்போம். ஸோ ஊதுபத்தி ஒரு கட்டுக்கு வந்துட்டு 20 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபெயில் ஆனால் மாவு பேசி வச்சுட்டு காலேருந்து நைட்டு ஒரு ஊதுபத்தி தேக்கி விட்ருவோம் வரேங்க நைனா. அந்த மாதிரி இது வரட்டி தட்டு விட்ருவோன்ட்டு. ஆமாம் குட் அக்கா. அவர் மட்டும் சாப்பிடாம என் அக்காவுக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பண்ணிட்டு என் கண்ணையே அவர்கிட்ட படிச்சிருக்கு. சொன்னபடி நல்லா பார்த்து கொள்கிறார். ஆஹா. அடுத்த வரி அக்கா. நிலை உயர பணியும் போது தலையும் அழகு, ஆரோக்கியத்தை கையாளும் போது உடலும் அழகு, புன்னகை போக்கும் போதுமே அழகாகிறது, முகமே அழகாகிறதா? ஸ்ரீஜி ஹை. யோ சக்தி, சண்டை சமாதானம் ஆகிவிட்டதா?